பரவாயில்ல, இப்போ பாட்டில் தேவையில்ல. ஹாய் கட்டு, ஹாய் கட்டு. டாடி ஹாய் கட்டு. ஹாய் கட்டுங்க. ஹாய் ஹாய் கட்டு. ஹாய் கட்டுங்க. பிரியாணி சமைத்தல். ஹாய் காட்டல. காட்டியாச்சு. பார்த்துங்களா, வெறித்தனமா வேலை போயிட்டு இருக்கு. இப்போ அங்கே போனா வச்சுக்க பாருங்க. இந்த வரேன். இந்த ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, வெறித்தனமா எல்லாரும் வெறியோட வேலையை பார்த்துட்டு இருக்க பாரு. எனக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்டாங்க. ஏம்மா அம்மா ஆமா இருவா கேட்க எதுக்கு கொடுத்தீங்க? என்னம்மா எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்க. தேவையில்லையா? பாத்தீங்களா எப்படி என்ன வேலை வாங்குறான் பாரு. என்னம்மா ஹாய் சொல்லுங்க. எஃப்எம் மத்த ஹாய் சொல்லுங்க. ஹாய் எஃப்எம். ஹாய் 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 சொல்லுங்க. வீட்டுக்கு அனுப்பணும் சரியா? ஹாய் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பேர் வச்சு அந்த அப்பா பேரு இந்த அட்டி என்னம்மா. ஹலோ போட்டோ எடுக்கு. நான் சேனல் வச்சிருக்கேன். ஆமா சப்ஸ்கிரைப் பண்றேன். சரி பாத்தீங்களா எப்படி வெறி அட்டி. அங்க பேர் முட்டை அங்க என்ன நடக்கு. இருக்குது போல. இப்போ அப்படியே இந்த சைடு போயிடும். எப்படி வாங்க கைஸ், இப்போ அங்கே தான் போகிறோம். வாங்க இந்த வேலையை பார்த்துருங்க. ஐயோ எங்கள் தாத்தா ஃபோன் பார்க்க எங்கள் டேடி சும்மா உட்காந்துருக்காரு. எங்கள் அம்மா சமைக்கிறாங்க. டீ எப்படி மூஞ்ச பாருங்கப்பா. இன்னைக்கு பிரியாணி சூப்பரா இருக்கும் போலயே. வெறுத்துமா வேலையை பார்க்க ஆட்டி. யாருக்கெல்லாம் தண்ணி வேணும்? தண்ணி வேணுமா? தண்ணி வேண்டாம் போல. பாருங்க வெங்காயம் இதெல்லாம் புளினவோ தெரில ஏதோ ஒன்று. அண்டா ஏட்டி விடுங்க. அம்மாட்ட ஒன் துண்டை குடி தொடங்க. என்னைய வேலை அங்கே வச்சுட்டாங்கப்பா. இந்த இதை கொண்டு வராங்க. சரி இந்த துண்டு இங்கே வச்சிருவோம். இந்த வேலையை போடுற அட்டி இந்த சப்போர்ட்டுக்கு ஆன் பண்ணாச்சு போல. அடக்கட்டு வெங்காயம் வெட்டி பண்ணி எப்படி சவுண்ட கேட்டீங்களா? எதோ போட போறாங்க. இந்த திங்ஸ்லாம் ரெடி.
சரி, அப்படியே நம்ம ஒரு ஹோம் டூர் போயிட்டு வந்துருமா? இந்த இங்கேருந்து நாங்கள் சில் பண்ணுறதுக்கு இங்கே சமைக்குது. இதான் இது ஹாலு. நேற்று வந்து எங்களுக்கு வந்து பால் காய்ச்சி வீடு, இந்த மேலே மாடி வீடு கட்டியிருக்காங்க, அதுக்கு பால் காய்ச்சி வீடு. இது வந்து இது பெரிய பெட்ரூம். இது எங்கள் வீடெல்லாம் இல்லை, இது வந்து எங்கள் ரிலேட்டிவோட வீடு. சரியா? இப்போ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சும்மா ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது கிச்சனு. இப்போ அங்கே உங்களுக்கு வேற ஒன்று கட்டுட்டா மாடி வீடு, பால் காய்ச்சி வீடுங்கிறாங்க. தள்ளு, பால் காய்ச்சி மாடி வீடு கட்டுட்டா டாடி கொஞ்சம் தள்ளுங்க டாடி, கொஞ்சம் தள்ளுங்க. இதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணும். இப்போ அப்படியே நான் வந்து வச்சுக்க மாடி வீடு, பால் காய்ச்சி வீடு, மாடி வீடு. பார்த்தீங்களா? அழகா இருக்கணும் இருக்கா? பார்த்தீங்களா? இந்த உள்ளே போனால் இது வந்து இது மாடி வீடு. இதுவும் ஹாலு. இங்கேயும் தனி கிச்சனு. அந்த இங்கே வந்து இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு. இதில் இந்த டிவி மாதிரி வச்சுக்கிடலாம். அப்புறம் இந்த இங்கே வந்து வாஷ்ரூம். இப்போ அப்படியே இங்கே வந்துக்கலாம். இதுவும் பெட்ரூம் மாதிரி தான். இங்கேயும் பெட் வச்சுக்கலாம், இங்கேயும் பாத்ரூம் இருக்குது. இங்கேயும் வாஷிங் ஷவர் இருக்குது, ஹேண்ட் வாஷிங் இருக்குது. இந்த லைட் அவன் போட்டான். இப்போ தான் நான் புதுசாக கட்டியிருக்கேன், அதான் டொம்முன்னு சவுண்டு இருக்கும். இப்போ அப்படியே இங்கே வாங்க. இப்போ இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா அப்படியே தான் மாலை ஏறணும், மொட்டை மாடி வந்துடும். இந்த மொட்டை மாடி இது மேலே அப்படியே ஏறி எப்படி பார்த்தீங்களா? இந்த இது மேலே வந்து பைப் இருக்குது. இங்கே தான் துணி துவைப்பாங்க. இது ஸ்டோரேஜ் ரூமு. இந்த ஸ்டோரேஜ் ரூமு சூப்பராக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இப்போ முன்னாடிலாம் இங்கே இப்போ கீழே ஒரு வீடு காமிச்சோம்ல, அதெல்லாம் கிடையாது. இந்த மொட்டை மாடி கீழ் வீடு அது மட்டும்தான். இப்போ புதுசாக பால் காய்ச்சி வீடு இது பண்ணியிருக்காங்க. இங்கே தான் என் அண்ணன் நானும் ஃபுட்பால் விளாண்டோம், இங்கே வச்சு சாப்பிட்டோம். இப்போ வாங்க, இப்போ அப்படியே நம்மளோட பிளேஸுக்கு போயிடலாம். இப்போ அப்படியே கேளுங்க வாங்க, இப்போ என்னங்க நடக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு வெறித்தனமாக இருக்குது, என்னன்னு தெரில. இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். என்ன கோல்டு கலரில் தெரியுது? நீங்களே பாருங்க, கோல்டு கலரில் தெரியுதோ? ஓ, உங்களுக்கு தெரியல போல, எனக்கு தெரியுது. சரி, இப்போ அங்கே கீழே என்ன நடக்கும் பார்ப்போம். கீழே இப்போ வேறு ஏதாச்சும் நடக்கும். இதோ இருக்கு